ஹாய் குட் ஈவினிங். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சரியான கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, மழை பெய்யுது எங்களுடைய சைட்ல. அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுங்க. ஸோ மழை விடுற மாதிரி இல்லை. ஓகே, நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த சவுண்ட்லாம் உங்களுக்கு கிளியர் தானே? சவுண்ட் கிளியர் செட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சவுண்ட் அதே சேம் டைம் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னா செட்டில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. ஸோ நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ண நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். யாரு சரி செட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் குயிக்கா. ஓகே, நம்ம போன கிளாஸ்ல எப்படி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ற மெத்தட செஞ்சோம், நம்ம பார்த்தோம். சரிங்களா, வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல ஆஹ் போன கிளாஸ்ல நம்ம கீவேர்ட் எப்படி நம்ம ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி எத்தனை மெத்தட்ல நம்ம ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல முதலாவது நம்ம பார்த்தோம் ஃபைவர்ல சர்ச் பார்ல கீவேர்டை நம்ம என்ன செய்யலாம், ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டாவது அந்த பெர்டிகுலர் ஸ்கில்ஸ்ல பேஜ்ல ஷோ ஆகிற கிக்ர டெக்ஸ்ட என்ன செய்யலாம், நம்ம கீவேர்டா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தோம். மூணாவது மெத்தட் நம்ம எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணியும் என்ன செய்யலாம், கீவேர்டை ஃபைன் பண்ணலாம் என்று சொல்லியும் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். ஓகே, இப்ப நம்ம இன்றைக்கு எப்படி ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா மூணு மெத்தடையும் யூஸ் பண்ணி. ஓகே, கிளாஸ் கிளாஸ் முடிய போடுங்க. ஓகே, இன்னைக்கு நாம எப்படி மூணு மெத்தட்டை யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் ஏதாவது ஒரு மெத்தட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கீவேர்டை ரிசர்ச் பண்ற, அதை எப்படி ஃபைன் பண்ற, அதுக்கு பின்னால அதுல இருக்கக்கூடிய லோ காம்படிஷனான கீவேர்டு நம்ம எப்படி ஃபில்டர் பண்ற, எப்படி பெக்லிங் எடுக்கிற, அதுலயும் குறிப்பா 5 டெக்ஸ்ட நம்ம எப்படி எடுக்கிறன்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்டா அதுலயே நம்ம கலெக்ட் பண்ண வச்ச கீவேர்ட்லயும் எப்படி ஒரு ஃபைனல் லோ காம்படிஷனான கீவேர்டை ஃபைன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த கீவேர்டு நம்ம சொல்லுவோம் டைட்டில் சொல்லுவோம். சரிதானே? ஸோ ஓகே, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், நம்ம கீவேர்டு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சர்ச் பார்ல எப்படி கீவேர்டை நம்ம ஃபைன் பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்களா? 2 minutes.
ஓகே, சாரியா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி, சரிதானே? நம்ம ஏதாவது ஒரு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்றது, ஃபைண்ட் பண்றது, அது லோ காம்படிஷன் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி டோட்டலா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பீங்க, சரிதானே? ஸோ இப்ப நிறைய ஸ்கில்ஸ் வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம், உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். அதே சேம் டைம் நீங்க கென்வா யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நிறைய ஃப்ரீ ஸ்கில்ஸ் ஐடியாஸும் வந்து நீங்க எடுத்துருப்பீங்க. லாஸ்டா வந்து நான் இந்த ஸ்கில்ஸ்ல தான் என்ன செய்ய போறேன், ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல சோசியல் மீடியா வந்து growth பண்ற அந்த ஸ்கில்ஸ்ல என்ன செய்ய போறேன், ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி அனுப்பி டிசைட் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு, சரிதானே? ஓகே, அதுவும் நீ ஸ்பெசிபிக்கா வந்து நான் இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா எனி சோசியல் மீடியா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஓகே நோட் பேட் எடுத்துக்கொள்ளலாம், நீங்க வேர்ட் ஃபைல் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல வந்து அதுலயும் ஸ்பெசிபிக்கா சோசியல் மீடியாவை பேப்பரன் அந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். அதாவது சோசியல் மீடியாவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, அடுத்தது லைக் ஃபாலோவர்ஸ், கமெண்ட் பண்றது, ட்விட்டருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எடுத்து கொடுக்குறது, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸ் எடுத்து கொடுக்குறது, ஃபேஸ்புக் லைக் பண்ணி, யூடியூப் சப்ஸ்கிரைப் எடுத்து கொடுக்குறது, அப்படின்னு செய்ய போறேன். அந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் செஞ்சேன், எந்த ஸ்கில்ஸை வந்து நோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதுல ஸ்பெசிபிக்கா வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் என்ன செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம் தான் செய்ய போறேன், மெயினா டார்கெட் பண்ண போறேன், சரிதானே? இன்ஸ்டாகிராம் தான் மெயினா வந்து க்ரோத் பண்ண போறேன். ஓகே, இப்ப நல்ல ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க கிராஃபிக் டிசைனர்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் இல்ல, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, போஸ்டர் வந்து டிசைன் பண்ண போறீங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த போஸ்டர்ல வந்து ஸ்பெசிபிக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ண தேவையில்லை. சரி, அதுக்கு அதுக்கு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த ஸ்கில்ஸ் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும், ரைட்டா? இப்ப சோசியல் மீடியாவை நான் என்ன செய்ய போறேன், டோட்டலா ஒர்க் பண்ண போறேன் இல்ல, நான் சோசியல் மீடியாவிலேயே ஸ்பெசிபிக்கா இன்ஸ்டாகிராம் என்ன செய்ய போறேன், அவங்களோட ஃபாலோவர்ஸ், அதே சேம் டைம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் நான் என்ன செய்ய இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன். அடுத்து அவங்களோட ரீல்ஸுக்கு லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, அந்த சேவைஸ் என்ன செய்ய போறேன், நான் எப்படி செய்ய போறேன், சரிதானே? ஸோ இப்போ நான் இந்த சோசியல் மீடியாவில் ஸ்பெசிபிக்கா இன்ஸ்டாகிராம தான் என்ன செய்ய போறேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் ஓகே ஓகே இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ஃபைவருக்கு வந்து என்ன செய்யறேன், சர்ச் பண்றேன். ஓகே, இதுல ஸ்பெல்லிங் சொல்லுங்க. யா, இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்ஸ்டாகிராம் சொல்லி போட்டுட்டு, ஓகே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போட்டேன். இன்ஸ்டாகிராம் போட்டுட்டு இதுல வந்து ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்ணும். ஓகே, ப்ரொமோஷன். ஓகே, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்ணும். சர்ச் பண்ண பாருங்க, கிட்டத்தட்ட ஓகே கிட்டத்தட்ட 9100 ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஓகே, இது அப்படி என்ன செய்வோம், காப்பி பண்ணுவோம். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணிட்டு நோட் பேட்ல என்ன செய்யுங்க, அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வெப் ஃபைல்ல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே ஓகே, இப்போ என்ன செய்யறேன், இங்க வந்து திருப்பி ஓகே திருப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபேஸ்புக், ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு ரிலேட்டட் தேவையில்லாது. ஸோ இதை என்ன செய்யறேன், நான் அப்படியே பெக் ஆகிட்டு திருப்பி என்ன செய்யறேன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம். ஓகே, வெல் பண்ணுவோம். ஐயோ, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் growth சொல்லி போடுறேன். ஓகே,
இன்ஸ்டாகிராம் growth சொல்லி போட்டிக்க. போட்டப்ப இதுல பாருங்க வந்து சில கீவேர்ட் வந்து எனக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் growthல வந்து இப்ப இதுல பாருங்க சூப்பர் ஃபாஸ்ட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் growth இருக்கு. ஸோ இதை என்ன செய்யறேன் அப்படியே காப்பி பண்றேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு நோட் பட்டு என்ன செய்யறேன் ரெண்டாவதுல பேஸ்ட் பண்றேன். ஸோ அடுத்த வரும் ஃபாஸ்ட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் growth இருக்கு. அதையும் அப்படியே காப்பி பண்றேன். இது அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே ரெண்டையும் அப்படியே காப்பி பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் நோட் பட்டு என்ன செய்யறது சொன்னா பேஸ்ட் பண்றேன். ஓகே இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சூப்பர் ஃபாஸ்ட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் growth ஃபாஸ்ட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் growth இருக்கு. அடுத்து இன்ஸ்டாகிராம் ஆர்கானிக் growth. ஓகே இப்போ என்ன செய்யறேன் இது வந்து ஃபைவர் சேஜ் பார்ல வந்து கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்றது சரிதானே. இப்ப நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போஸ்டர் சொல்லி சர்ச் பண்ணா பாருங்க போஸ்டர் டிசைன் போஸ்டர் மூவி போஸ்டர் கார் போஸ்டர் டிசைன் கிக் போஸ்டர் ப்ராடக்ட் போஸ்டர் ஸ்போர்ட் போஸ்டர் இதெல்லாம் வந்து கீவேர்ட் விளங்கிட்டா. இதெல்லாம் வந்து ஃபைவர் சேஜ் பார்ல கலெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட் இது ஒரு கீவேர்ட் விளங்கிட்டானே. ஸோ இப்படி என்ன செய்யலாம் ஃபைவர் சர்ச் பார்ல வந்து கீவேர்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா ஒரு 4 கீவேர்ட் வந்து இந்த சர்ச் பார் யூஸ் பண்ணி கீவேர்டு என்ன செய்ய கலெக்ட் பண்ணி காட்டுகிறேன். ஓகே இப்ப அடுத்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் ஓகே இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணினா எனக்கு பாருங்க ரெண்டாவது மெத்தட் கீவேர்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ண ரெண்டாவது மெத்தட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுற கிக் என்ன செய்யறேன் ஓபன் பண்றேன். இதையும் ஓபன் பண்றேன். இதையும் ஓபன் பண்றேன். சரிதானே இதையும் வெயிட் பண்ணிடுவோம். இதையும் ஓபன் பண்றேன். ஸோ 5 கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறேன். ஸோ 5 நான் இதை க்ளோஸ் பண்றேன். 4 கிக் என்ன செஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகிற 4 கிக்கை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஓபன் பண்ணின கிக்ல ஆக கீழுக்கு பாருங்க ரிலேட்டட் டெக்ஸ்ட் சொல்லி ஷோ ஆகும். சரிதானே ரிலேட்டட் டெக்ஸ்ட் சொல்லி ஷோ ஆகும். இப்போ நம்ம இது என்ன செய்ய போறோம் இந்த ரிலேட்டட் டெக்ஸ்ட வந்து கீவேர்டு என்ன செய்ய போறோம் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து ரெண்டாவது மெத்தட். ஓகே இது அப்படியே காப்பி பண்றேன். நோட் பேட்டுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படியே பேஸ்ட் பண்றேன். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் ஓகே இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் growth அடுத்து ஃபாஸ்ட் ஆர்கானிக் growth சரிதானே. ஓகே அப்ப இதை அப்படியே க்ளோஸ் பண்றேன். ரெண்டாவது கிக் ஓபன் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் இன்ஸ்டாகிராம் grow இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ இதை அப்படி காப்பி பண்ணுவோம். நோட் பேட்டுக்கு வந்து போட்டேன். இங்க வந்து செகண்ட் மெத்தட் ஓகே செகண்ட் மெத்தட் சொல்லி மார்க் பண்ணிக்கொள்றேன். ஓகே செகண்ட் மெத்தட் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் grow இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் growth அடுத்தது சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ இதையும் என்ன செய்யறேன் க்ளோஸ் பண்றேன். ஸோ நான் 2 என்ன செஞ்ச எடுத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம் 4 நீங்க எடுக்கலாம் சரிதானே. இது வந்து பெஸ்ட் மெத்தட். இது வந்து உங்களோட பெஸ்ட் மெத்தட். இது வந்து உங்களோட ரெண்டாவது மெத்தட். ஓகே இப்ப நம்ம தேர்ட் மெத்தட் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம்.
ஓகே, தேர்ட் மாதிரி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுக்கு நான் சில இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸ்டென்ஷனை ஒன் பண்ணிக்கொள்றேன். ஒன் பண்ணிட்டு நான் இப்போ என்ன செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்றேன், ரிப்பீட் சர்ச் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஜ் லோட் ஆகிட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் என்ன செய்யும், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து இவ்வளவு என்ன செய்யும், நமக்கு வந்து அந்த டாப் ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து என்ன செய்யும், ஃபைன் பண்ணி தரும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். அதுல முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கீவேர்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கீவேர்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து மூணாவது மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்ய போறேன், நம்ம வந்து இப்போ கீவேர்டு என்ன செய்ய போறோம், கலெக்ட் பண்ண போறோம். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், நம்ம கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணி எல்லா கீவேர்டையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், கலெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பின்னால்தான் இப்ப இந்த கலெக்ட் பண்ண கிட்டத்தட்ட நிறைய கீவேர்டு வந்து கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால அதை எப்படி நம்ம சரியான கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லி என்ன செய்வோம் பார்ப்போம். எல்லா கீவேர்டையும் கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால எப்படி சரியான கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி பார்ப்போம். அதுலயும் கீவேர்டு எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுலயும் நம்ம லோ காம்படிஷனான கீவேர்டை எப்படி ஃபைண்ட் பண்றது சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் பெக்லிங் என்ன சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பின்னால வந்து டெக்ஸை வந்து என்ன செய்வோம், 5 டெக்கை வந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த 5 டெக் வந்து நம்ம கலெக்ட் பண்ண இந்த 35 கீவேர்டுகள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரிதானே? அடுத்து லாஸ்டா ஒரு ஃபைனல் கீவேர்டை வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா சாய்ஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னு சொல்லி சொன்னா டைட்டிலுக்கு. ஸோ அந்த டைட்டில் லோ காம்படிஷனான கீவேர்டை தான் என்ன செய்யும், அந்த கீவேர்டு வந்து இருக்குது. சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, டாப் ஃபோக்கஸ் கீவேர்ட்ல வந்து நான் ஜூம் பண்ணிக்கொள்றேன். இந்த டாப் ஃபோக்கஸ் கீவேர்ட்ல வந்து பாருங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அப்படி இதான் அப்படியோ காப்பி பண்றேன். ஓகே, இது அப்படியோ காப்பி பண்ணிட்டு நோட்பேட்ல என்ன செய்யும், நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ என்ன செஞ்சிடும், பேஸ்ட் பண்ணிட்டோம். எப்படியும் இந்த பேட்டர்ன்ல இருந்தா நமக்கு என்ன செய்ய இயலாது, கீவேர்டை வந்து சரியான விதத்துல நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க இயலாது. ஸோ இது நம்ம என்ன செய்யும் சொன்னா சரியான இதுக்கு நம்ம என்ன செய்யும், லைன் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் என்ன செய்யறேன், இது எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து எடிட் பண்ணிக்கொள்றேன். ஸோ நீங்க வேட் ஃபைல போடலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க நோட் பேட்ல சரி போட்டு இப்படி இருந்தா நம்ம செய்யல, கீவேர்டு வந்து சரியா ஃபைன் பண்ணல. சரிதானே? இந்த மெத்தட்ல இருந்தா ஈஸியா ஃபைன் பண்ணலாம். இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலும் சரி நம்ம ஃபைன் பண்ண கஷ்டம். தானே? ஸோ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ என்ன செஞ்சிருந்தேன், சரியான மெத்தட்டுக்கு வந்து அதாவது பார்த்தா விலங்கு அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்,
சரியா? ஒவ்வொரு இது கீழே அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்தீங்க. ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டோம்? நம்ம முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இவ்வளவு வந்து நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண கீவேர்ட். இது ரெண்டு. இது செகண்ட் மெத்தட் வந்து நம்மளோட டெக்ஸ்டை யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகிற டெக்கை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண கீவேர்ட். ஓகே, இவ்வளவும். ஓகே, மூணாவது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண கீவேர்ட். சரிதானே? ஓகே, அப்ப நம்மளோட இதுல கீவேர்ட் ஃபில்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு கிளியர் சொல்லி சொன்னா நீங்க முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணியே என்ன செய்யலாம்? கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அப்படி இல்லை, நான் ரெண்டாவது மெத்தட் தான் எனக்கு கிளியர் சொல்லி சொன்னா நீங்க ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். எனக்கு வந்து மூணாவது மெத்தட் தான் எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க மூணாவது மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப நம்ம கீவேர்டு என்ன செய்வோம்? ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, எப்படி ஃபில்டர் பண்றேன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம கலெக்ட் பண்ணின்னு வச்சு, அதாவது இப்ப நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு எல்லா கீவேர்ட்லயும் நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு அன்ரிலேட்டடான ஏதாவது கீவேர்டு இன்ஸ்டாகிராம் என்ன செய்ய போறேன்? இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில வந்து நான் ஸ்பெசிபிக்கா வந்து இன்ஸ்டாகிராம் தான் செய்ய போறேன், ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ எனக்கு அதுக்கு ரிலேட்டடா இல்லாத கீவேர்டு என்ன செய்ய போறேன்? நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகே, பெஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் ஓகே, சூப்பர் ஃபாஸ்ட் ஆர்கானிக் இதுவும் ஓகே, இன்ஸ்டாகிராம் இதுக்கு ரிலேட்டட் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் க்ரோத் ஓகே, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன், க்ரோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் க்ரோத், சோசியல் மீடியா மேனேஜர். அடுத்தது இது நமக்கு தேவையில்லாத கீவேர்ட், இதை ரீட் பண்றேன். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் வந்து ஆல்ரெடி வந்துருக்கு. ஸோ அதை என்ன செய்யறேன்னா இதுல பாருங்க, இதுல வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் இருக்கு. சரிதானே? இதுல வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம டிலீட் பண்ணுவோம். அடுத்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் க்ரோத், ஃபாஸ்ட் ஆர்கானிக் க்ரோத் இருக்கு. ஸோ இதை செய்வோம் நம்ம ஃபாஸ்ட் ஆர்கானிக் க்ரோத். ஸோ ஃபாஸ்ட் ஆர்கானிக் க்ரோத் இருக்கு. இது என்ன செய்யும்? நம்ம டிலீட் பண்ணுவோம். அடுத்து இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் ஆல்ரெடி வந்துட்டு இதை டிலீட் பண்ணுவோம். அடுத்து க்ரோ இன்ஸ்டாகிராம். ஸோ க்ரோ இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம அப்படி வச்சுக்கொள்வோம். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் க்ரோத் ரெண்டு ஒன்று தான், அதை டிலீட் பண்ணுவோம். அடுத்தது சோசியல் மீடியா மேனேஜர். வந்து ஆல்ரெடி வந்திருக்கு இல்லையே சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ சோசியல் மீடியா மேனேஜர் வரல. இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் வந்துட்டு, ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு. அடுத்து இன்ஸ்டாகிராம் க்ரோத் ஆல்ரெடி இருக்குது. அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்து கீவேர்ட் இல்லது. ஸோ அது அப்படி இருக்கும். அடுத்து சோசியல் மீடியா மேனேஜர் ஆல்ரெடி வந்துட்டு டிலீட் பண்ணும். ஆர்கானிக் க்ரோத் அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது இல்லது, அது அப்படி இருக்கும். க்ரோ இன்ஸ்டாகிராம் அது ஆல்ரெடி இருக்குது. ஃபாஸ்ட் ஆர்கானிக் க்ரோத் வந்து ஸோ அது இல்லை, அது அப்படி இருக்குது. அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் மேனேஜர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் மேனேஜர் நம்ம செய்வோம். இதுல வந்து கண்ட்ரோலோட எஃபை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் மேனேஜர் இருக்கிறான்னு சொல்லி. ஸோ இன்ஸ்டாகிராம் மேனேஜர் இல்லை. ஸோ அடுத்து மேனேஜ் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுவும் இல்லது. அடுத்தது சோசியல் மீடியா, இந்த கீவேர்ட் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 தரம் சோசியல் மீடியா மேனேஜர், கீவேர்ட் சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ இது கீவேர்ட் இல்லது, இது நம்ம மார்க் பண்ணி வச்சது. சோசியல் மீடியா மேனேஜர், சோசியல் மீடியா. அடுத்தது வந்து சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ இல்லது, கீவேர்ட் அது இல்லை. இன்ஸ்டாகிராம் ஃப்ளூவன்சர். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் ஃப்ளூவன்சர். ஸோ அது வந்து அன்னைக்கு. அடுத்து இன்ஃப்ளூவன்சர் மார்க்கெட்டிங், இதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். அது ஒன்று அன்னைக்கு. ஸோ அது இருக்கட்டும். அடுத்து டிக்டாக், நம்ம டிக்டாக் செய்யறது இல்லை, அதை டீல் பண்ணுவோம். அடுத்து ஆர்கானிக், இது ஆல்ரெடி இருக்குது.
டிக்டாக் க்ரோத் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். டிக்டாக் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ ஆனாலும் இந்த இதுக்கு வந்து இந்த கீவேர்ட் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு growth தானே. ஸோ சம்டைம் இதை சர்ச் பண்ண டைம்லையும் எந்த இன்ஸ்டாகிராம் என்ன செய்யும், சம்டைம் ஷோ ஆகும். ஸோ அதுக்கான என்ன செய்யறேன், இந்த டிக்டாக்கை மட்டும் வச்சுக்கொள்றேன். அடுத்து இன்ஃப்ளூயன்சர், அது ஆல்ரெடி இருக்குதா? இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்சர் தனியே இல்லை. அடுத்து இன்ஸ்டாகிராம் என்கேஜ்மெண்ட் இருக்கட்டும். ஆர்கானிக் ப்ரொமோஷன் அது ஆல்ரெடி இருக்குது. சோசியல் மீடியா மார்க்கெட்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி பில்டிங், சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்க்ரோல், இன்ஸ்டாகிராம் ரீல் அது இல்லது, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோட், சோர்ட் அவுட், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இது நமக்கு சம்மந்தம் இல்லாது ரீல் பாண்டர், இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தேவையுள்ளது, மார்க்கெட்டிங் பிளான் தேவையுள்ளது, மார்க்கெட்டிங், ஆர்கானிக் ப்ரொமோஷன், ஃபைன் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயின் உள்ளது, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ஸோ இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் அன்ஃபாலோ, ஹலோ, வெப்சைட் ப்ரொமோஷன் பண்றது இல்லது, லிங்க் ப்ரொமோஷன் இல்லை, கிரிப்டோ ப்ரொமோஷன் இல்லை, ட்விட்டர் இல்லது. ஸோ இதுல வந்து நம்ம ட்விட்டர் மட்டும் வச்சுக்கொள்வோம். சம்டைம்ஸ் சர்ச் பண்ணாலும் ஷோ ஆகும். ட்விட்டர் சோர்ட் அவுட் தேவையுள்ளது, இன்ஸ்டாகிராம் ஆர்கானிக் இன்சைட் ஆல்ரெடி இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, ஃபாஸ்ட் ஆர்கானிக் ஆல்ரெடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சரியா செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் மேனேஜ்மெண்ட் இல்லது. அடுத்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அது இருக்குது. ஸோ கண்டென்ட் தேவையுள்ளது, அனிமேல் தேவையுள்ளது, சேவ் தேவையுள்ளது, இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வெரிஃபைட் நமக்கு கீவேர்டு சம்மந்தம் இல்லாது. அடுத்து மியூசிக் ப்ரொமோஷன் அதுவும் இல்லது. இன்ஸ்டாகிராம் குரோ வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் க்ரோத் இருக்குது. ஸோ நம்ம ஜென்சியும் டீல் பண்ணுவோம். அடுத்தது டிக்டாக் ப்ரொமோஷன் அது ஆல்ரெடி இருக்குது, டீல் பண்ணுவோம். அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ என்ன செய்வோம், எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு எல்லாமே வந்து நம்ம கடைசி என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஃபைன் பண்ண வெயிட் பண்ணிக்கணும். ஹலோ, இன்ஸ்டாகிராம் ஓகே. ஓகே, இப்ப நம்ம வந்து மூணாவது மெத்தட்ல என்ன செஞ்சோம், நிறைய கீவேர்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணோம், சரிதானே? மூணாவது மெத்தட்ல நிறைய கீவேர்டு ஃபைன் பண்ணோம். இப்ப அதுல நம்ம லாஸ்டா எத்தனை கீவேர்டு எடுத்துக்கிறோம்? நம்ம லாஸ்ட் எத்தனை கீவேர்டு எடுத்துக்கிறோம் மூணாவது மெத்தட் யூஸ் பண்ணி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 கிட்டத்தட்ட நம்ம 29 கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறோம், ஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணின கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறோம், ஃபில்டர் பண்ணி 35 கீவேர்டு, அதாவது 29 கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறோம், இதுல ஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம மேலுக்கு கலெக்ட் பண்ணதானே முதலாவது மெத்தட், ரெண்டாவது மெத்தட் சொல்லி. சோ இதையும் என்ன செய்ய, நம்ம ஜஸ்ட் நம்ம இந்த கீவேர்டு கூட வெயிட் பண்ணுவோம், சரிதானே? ஸோ இதுல வந்து சோசியல் மீடியா மேனேஜர். ஸோ சோசியல் மீடியா மேனேஜர் நம்ம சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சோசியல் மீடியா மேனேஜர் இல்லை. ஸோ இதை என்ன செய்ய, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓகே, நம்ம தேர்வு அப்படி இருக்கும். ஓகே, ஸோ சோசியல் மீடியா மேனேஜர் இருக்கும். அடுத்தது க்ரோ இன்ஸ்டாகிராம், அது பண்ணிக்கிடும். இன்ஸ்டாகிராம் க்ரோத், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், அடுத்தது இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன், அடுத்தது சூப்பர் ஃபாஸ்ட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம். இதை நம்ம ரீல் பண்ணுவோம். இது ஆல்ரெடி இருக்குது. இன்ஸ்டாகிராம் க்ரோத் இருக்கு தானே. ஸோ இதை நம்ம ரீல் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஆர்கானிக் க்ரோத் 29 30 32 33. ஸோ இன்ஸ்டாகிராம் இதை ஆல்ரெடி இதை ரீல் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம
முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு கீவேர்ட், அதாவது 5 கீவேர்ட் எடுத்தோம். ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி 5 கீவேர்ட், 5 8 கீவேர்ட் எடுத்தோம். மூணாவது யூஸ் பண்ணி நிறைய கீவேர்ட் எடுத்தோம். சரிதானே? இப்ப எல்லா கீவேர்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எல்லா கீவேர்டையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு சரியான கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறோம்? ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். சரிதானே? சோ இப்ப முதலாவது செய்யணும், நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க கீவேர்டை வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். சரிதானே? கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்? நீங்க ஒரு கீவேர்ட் வந்து நிறைய தடவை வந்திருக்கு, மல்டிபிள் டைமுக்கு வந்திருக்கு. அப்படியான கீவேர்டு என்ன செய்யணும்? நீங்க பார்த்து பார்த்து அப்படி 4-5 தடவை வந்திருக்கிற கீவேர்டு என்ன செய்யணும்? நீங்க delete பண்ணணும். ரெண்டாவது. சரிதானே? மூணாவது வந்து இப்ப நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு வந்து அன்ரிலேட்டடான கீவேர்டு என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். சோ அதே நீங்க என்ன செய்யணும்? delete பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப நீங்க வீடியோ எடிட் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி சம்பந்தப்பட்ட கீவேர்டு என்ன செஞ்சு நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ அந்த டேட்டா என்ட்ரி அந்த கீவேர்டு என்ன செய்யணும்? delete பண்ணணும். இப்ப நீங்க செய்ய போறது வீடியோ எடிட்டிங், உங்களுக்கு டேட்டா என்ட்ரியும் அந்த கீவேர்டு வந்திருக்குன்னு சொன்னா அது சம்பந்தம் இல்லாத, சோ அதை என்ன செய்யணும்? நீங்க delete பண்ணணும். சோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் delete பண்ணிட்டு கடைசியா 35 கீவேர்டு என்ன செய்யணும்? நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்ப நான் வந்து பாருங்க, இது முதலாவது மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணினோம். ஓகே, இது வந்து பெஸ்ட் மெத்தட். இது அப்படி நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன், பக்கத்துல போட்டுக்கோங்க. இதை அப்புறம் delete பண்ணிட்டு சரிதானே போட்டுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது மெத்தட். சோ இதை என்ன செய்யறேன், இதுக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க, பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிதானே? இது வந்து மூணாவது மெத்தட். சோ இது என்ன செய்யறேன்னா இதுக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க. சரிதானே? சோ இதெல்லாம் என்ன செய்யறேன், ஃபீல் பண்ணு. இப்ப டோட்டலா எத்தனை கீவேர்டு இருக்கு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34. ஸோ 34 கீவேர்டு வந்திருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யும், லாஸ்டா வந்து ஒரு கீவேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம், கிரிப்டோகிராஃபிட்டி, market influencer, crypto link information, website information, and unfollow. Instagram organic promotion, social marketers. Yeah, social marketers வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஆல்ரெடி இருக்குதான்னு சொல்லி. ஸோ சோசியல் மார்க்கெட்டர்ஸ் இல்லை. ஸோ இது என்ன செய்யணும், நம்ம கீவேர்டா வந்து ஹெட் பண்ணணும். சரிதானே? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34. ஸோ லாஸ்டா நம்ம ஜெலத்தியோம் ஹெட் பண்ணுவோம் 35வது கீவேர்ட். சரிதானே? ஸோ இப்போ நம்ம நிறைய கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுல எப்படி செஞ்சுக்கிறோம், ஸ்பெசிஃபிக்கா வந்து 35 கீவேர்டு என்ன செஞ்சுக்கிறோம், சரியான மெத்தட் நம்ம எடுத்துக்கிறோம். சரிதானே? ஓகே, அப்ப முதலாவது ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிதானே? முதலாவது ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவது கீவேர்டு, ரெண்டாவது மெத்தட் ஸ்டெப்ஸ் என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப மூணாவது மெத்தட் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இதுல என்ன செய்யணும், நம்ம லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செய்யணும், நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிதானே? இப்ப இந்த 35 வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பெக்லிங்க் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், பெக்லிங்ஸ் வந்து எடுத்துட்டோம். சரியா? இப்ப இதுல இருக்கிறது, அதாவது இந்த 35 கீவேர்ட்லயும் இருக்கிறதுல லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செய்யணும், இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, அதை எப்படி ஃபைண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னா, ஓகே இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கீவேர்டு தானே, அதை சர்ச் பண்ணும், அதை காப்பி பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு நான் என்ன செய்றேன், இதை வந்து
எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். சரிதானே? ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் அப்படி காப்பி பண்ணிட்டு இங்க வந்து ஃபைவருக்கு வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா சர்ச் பண்றேன். இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்றேன். சரிதானே? ஓகே. இப்படி சர்ச் பண்ற டைம்ல ஓகே நல்லா பாத்துக்கோங்களா? இப்படி சர்ச் பண்ற டைம்ல இப்ப இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? லோ காம்படிஷனான கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சரிதானே? இப்ப ஃபைவர்ல ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்லி சொன்னா கீவேர்டை ஃபைண்ட் பண்றது. அப்படி கீவேர்டை ஃபைண்ட் பண்ணின கீவேர்டை வந்து என்ன செய்யணும்? லோ காம்படிஷனான கீவேர்டு நம்ம என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும். இதுதான் ஃபைவர் ரொம்பவே எஸ்சிஓல பெஸ்ட் ஸ்டெப் இதுதான். விளங்கிட்டா? இதை ஃபாலோ பண்ணித்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல நம்மளோட கிக்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்க போறோம். உங்களுக்கு விலங்குன்னு சொல்லி சொன்னா வீடியோவை ரிப்பீட் பாருங்க. அப்படியும் விலங்குன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் கேளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்? இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் சொல்லி சர்ச் பண்றேன். இப்ப நீங்க கலெக்ட் பண்ண வச்ச கீவேர்ட்ல முதலாவது கீவேர்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு நானே இன்ஸ்டாகிராம் சொல்லி சர்ச் பண்ணேன். இப்படி சர்ச் பண்ண டைம்ல இப்ப கீழே செக் பண்ணி பாருங்க. யார் இப்ப இதெல்லாம் வந்து இவருக்கு ஓடர்ஸ் வந்திருக்கு, இவருக்கு ரிவ்யூஸ் வந்திருக்கு. சரிதானே? அதாவது ஃபீட்பேக் வந்து வந்திருக்கு. சரிதானே? யாருக்கெல்லாம் ஃபீட்பேக் வராம இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைண்ட் பண்ணும். ஸோ இவருக்கு ரிவ்யூஸ் இருக்கு, இவங்க ரிவ்யூஸ் இருக்கு, ஸோ ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ இவங்க ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ ரிவ்யூஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து ஓடர்ஸ் வராம இருக்கும் அப்படியான போஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைண்ட் பண்ணணும். சரிதானே? ஸோ ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ இருக்குது, ஸோ இருக்குது, ஸோ இருக்குது 30 ரிவ்யூஸ் இருக்குது. லெவல் 2 95 ரிவ்யூஸ் இருக்குது, இருக்குது. ஸோ ஐ வில் டூ ஃபாஸ்ட் ஆர்கானிக் ப்ரொமோஷன். ஸோ இதுக்கு வந்து 5 ஓர்டர்ஸ் தான் வந்துருக்குது. சரிதானே? ஸோ 5 ஓர்டர்ஸ் அதை என்ன செய்யும்? லைட்டா மார்க் பண்ணுவீங்க. சரிதானே? உங்களுக்கு விளங்குற மாதிரி மார்க் பண்ணுவீங்களா? 5 ஓர்டர்ஸ். அடுத்து வந்து ஓகே டோட்டலா இந்த கிக்ல இந்த கீவேர்ட்ல வந்து லோ காம்படிஷன் கீவேர்டு இல்லை. என்ன சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வேலை செஞ்சு ஓர்டர்ஸ் வந்து வந்துருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹையான கீவேர்ட். அடுத்து என்ன செய்வோம்? அடுத்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணணும். சரிதானே? இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நம்ம அடுத்த கீவேர்டு என்ன செய்வோம்? இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் சொல்லி சர்ச் பண்ணா மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஓர்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓர்டர்ஸ் வந்துருக்குது, ஸோ ஓர்டர்ஸ் வந்துருக்குது, ஸோ ஓர்டர்ஸ் வந்துருக்குது, ஓர்டர்ஸ் வந்துருக்குது, ஸோ ஓர்டர்ஸ் வந்துருக்குது. எல்லாருக்கும் வந்து ஃபீட்பேக் வந்து இருக்குது. சரிதானே? ஸோ ஃபீட்பேக் இதுல வந்து ஐ வில் ப்ரோமோட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வித் ஓர்டர்ஸ் 5 ஓர்டர்ஸ் ஐ வில் ப்ரொமோஷன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஓர்டர்ஸ் வந்துருக்குது. ஸோ இதான் விஷயம். அடுத்தது காப்பி பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் க்ரோத், இன்ஸ்டாகிராம் க்ரோத் காப்பி பண்ணுவோம். ஸோ 20 இன்ஸ்டாகிராம் க்ரோத், இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஓர்டர்ஸ் வந்துருக்குது. ஸோ ரிவ்யூஸ் இல்லாம யாருக்குமே ஓர்டர்ஸ் இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஓர்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இவருக்கு 27 வந்துருக்குது. ஓகே. இப்ப வந்து இப்ப மோஸ்ட்லி என்ன செய்யலாம்? இப்ப நீங்க வந்து 1 by 1 சர்ச் பண்ணுங்க. சரிதானே? 1 by 1 அப்படியே காப்பி பண்ணி என்ன செய்யுங்க? சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணி சரிதானே? இப்ப நீங்க அப்படி சர்ச் பண்ணுங்க தானே? அப்படி சர்ச் பண்ற டைம்ல இப்ப யாருக்கும் ஓர்டர்ஸ் இல்லாம வந்து செஞ்சிருக்கும், ஓர்டர்ஸ் இல்லாம அவங்களோட கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரெங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த கீவேர்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா மார்க் பண்ணி வைங்க. சரி, அந்த கீவேர்டை வந்து செப்பரேட்டா வந்து மார்க் பண்ணுவோம். ஏன்
அது வந்து லோ காம்படிஷனான அது கீவேர்ட். சரிதானே? அது வந்து லோ காம்படிஷனான கீவேர்ட். அந்த கீவேர்ட் நம்ம எதுக்கு எடுப்போம் சொன்னா 5 டெக்ஸ்ட்க்கு எடுப்போம். சரியா? ஓகே. இப்ப நீங்க வந்து எல்லாமே போட்டு சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ற டைம்ல மோஸ்ட்லி எல்லா எல்லா கிக்குக்கும் சரிதானே உங்களோட 35 கீவேர்டுக்கு வந்து ஓடர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த டைம்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கீவேர்டுக்கு முன்னால சரிதானே நான் சொல்லக்கூடிய வேர்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் போட்டு சர்ச் பண்ணணும். அதாவது அமேசிங் சரிதானே அமேசிங் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ப்ரொஃபஷனல் யூனிக் ஐ கேச்சிங் அடுத்தது வந்து அமேசிங் ப்ரொஃபஷனல் யூனிக் ஐ கேச்சிங் அடுத்தது அட்ராக்டிவ் அடுத்தது வந்து இப்படி இதுக்கேத்த ரிலேட்டடான வேர்டை போட்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா சர்ச் பண்ணணும். சரிதானே அப்படி சர்ச் பண்ற டைம்ல உங்களுக்கு என்ன சொன்னா இன்னுமே லோ காம்படிஷனா கீவேர்ட் என்ன செய்யும் இது வந்து ஃபைண்ட் பண்ணி தரும். ஓகே இப்ப இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க இப்ப நான் என்ன செய்யறேன் அமேசிங் இன்ஸ்டாகிராம் குரோத்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரி அமேசிங் இன்ஸ்டாகிராம் குரோத்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதுல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஆர்டர்ஸ் வந்து இல்லை இருக்கு. ஓகே இவருக்கு வந்து 2 ஆர்டர்ஸ் தான் வந்திருக்குது. ஓகே முதலாவது ஸோ இவருக்கு ஆர்டர்ஸ் எந்த ஆர்டர்ஸுமே இவருக்கு கிடைக்கிறது. ஓகே ரெண்டாவது ஸோ இவருக்கும் வந்து ஐ வில் கிவ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிசைன் இவருக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கல. ஸோ இதுக்கு வந்து இவருக்கும் வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கல. ஸோ இதுக்கும் ஆர்டர்ஸ் கிடைக்கல. ஸோ இதுக்கும் கிடைக்கல. ஸோ இதுக்கும் கிடைக்கல. ஸோ இதுக்கும் கிடைக்கல. ஸோ இதுக்கும் கிடைக்கல. இதுக்கும் கிடைக்கல. ஸோ இந்த லைன் 4க்குமே கிடைக்கல. ஸோ இதுக்கும் இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட் வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது நிறைய கிக்கு வந்து என்ன செய்யல ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கல. என்ன பாருங்க ஆர்டர்ஸ் இல்லை ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு லெவல் 1 இதுக்கெல்லாம் ஆர்டர்ஸே இல்லை. சரிதானே இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர்ஸே இல்லை. இதுக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை இதுக்கு ஆர்டர்ஸ் இல்லை. ஸோ இப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட் வந்து ரொம்பவே லோ காம்படிஷனான கீவேர்ட். ஸோ இதை நான் என்ன செய்யறேன் அதாவது இன்ஸ்டாகிராம் குரோத் தானே. ஸோ இன்ஸ்டாகிராம் குரோத்துக்கு பக்கத்துல அமேசிங்னு சொல்லி போட்டுட்டேன். சரிதானே ஸோ அமேசிங்னு சொல்லி போட்டுட்டு இது என்ன செய்யறேன் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்றேன்னா ஓகே அது கொஞ்சம் நம்ம வந்து போல்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஓகே நான் இன்ஸ்டாகிராம் அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத்னு சொல்லிட்டு வெரி வெரி லோ காம்படிஷன் கீவேர்ட் என்ன சொல்லி பக்கத்துல என்ன செய்யறேன் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சரிதானே இப்ப நீங்க ஏன் லோ காம்படிஷனான கீவேர்டை ஃபைன் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இங்க ஃபைன் பண்ணத்தான் இங்க ஃபைன் பண்ற கீவேர்டை வந்து 5 டெக்குக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த பயன்படுற கீவேர்டை வந்து நம்ம எடுப்போம். விளங்கிட்டா இப்ப இதுல பாருங்க இப்ப நான் வந்து இன்ஸ்டாகிராம் குரோத்னு சொல்லி சர்ச் பண்ணேன். எனக்கு எல்லாமே வந்து ஓடர்ஸ் இருக்கு. சர்ச் பண்ண எல்லாமே ஓடர்ஸ் இருக்கு. ஆனா நான் போடக்கூடிய வேர்டு என்ன அமேசிங் அமேசிங்க போட்டேன். அதுல இவனுக்கு என்ன செய்யுது லோ காம்படிஷன் கீவேர்டை லோ காம்படிஷன் கிக் என்ன செய்யுது எனக்கு அது ஃபில்டர் பண்ணி தருது. ஸோ இதுல வந்து நிறைய இதுக்கு வந்து ஓடர்ஸ் இல்லை. ஸோ இந்த கீவேர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெரி வெரி லோ காம்படிஷனான கீவேர்டு. அப்ப நான் இதை என்ன செய்வேன் இதை லோ காம்படிஷன் கீவேர்டு நான் சாய்ஸ் பண்ண போறேன். அதே சேம் டைம் நான் டைட்டில் என்ன செய்ய போறேன் இதை வந்து இந்த லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செய்ய போறேன் டைட்டிலாக என்ன செய்ய போறேன் டைட்டிலாகவும் நான் யூஸ் பண்ண போறேன். சரிதானே அப்ப என்ன மெயின் டைட்டில் இப்ப என்னவா இருக்கும் அமேசிங் இன்ஸ்டாகிராம் குரோத் மெயின் டைட்டிலா இருக்க போகுது. சரிதானே அமேசிங் அமேசிங் இன்ஸ்டாகிராம் குரோத் வந்து எந்த மெயின் டைட்டில் என்ன செய்ய போகுது
இதுக்கே போகுது சரிதானே ஓகே இப்ப அடுத்தது இப்ப என்ன செஞ்சிடும் நம்ம கீவேர்டை வந்து ரிசர்ச் பண்ணிட்டோம் ஃபைன் பண்ணிட்டோம் அதுல என்ன செஞ்சிட்டோம் 35 கீவேர்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துட்டோம் சரிதானே 35 கீவேர்டை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபைன் பண்ணி எடுத்துட்டோம் அதுலயும் லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செஞ்சிட்டோம் ஒரு லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செஞ்சிட்டோம் ஃபைன் பண்ணி அதை நம்ம டைட்டிலா செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு பின்னால என்ன செய்யலாம் அப்ப அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத் சொல்லி போட்டு இதுக்கு பின்னால சேவிஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் சொல்லி போடலாம் உங்களோட ஸ்கில்ஸ் ஏற்ற மாதிரி போடலாம் இங்கிட்டு சரிதானே இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 5 டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க போறோம் சோ இந்த 5 டெக்ஸ்ட்க்கு நான் எதை ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோவார கிக் என்ன செய்ய போறேன் ஓபன் பண்ண போறேன் ஓபன் பண்ணி இவர் போட்டிக்கிற டெக் என்ன செய்ய போறேன் நான் என்ன 5 டெக்ஸ்டா நான் இப்ப யூஸ் பண்ண போறேன் சோ இது இவர் டெக்ஸ்ட் நான் காப்பி பண்ண போறேன் வெயிட் பண்ணிக்கலாம் ஓகே நான் என்ன செய்றேன் இவர் போட்ட அப்படியே நான் இதை காப்பி பண்ண போறேன் சோசியல் மீடியா growth ஓகே அதை காப்பி பண்ணிட்டு நான் லாஸ்டா வந்து ஓகே நான் லாஸ்டா என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பேஸ்ட் பண்ணு சோசியல் மீடியா growth அடுத்து லிங்க்டின் கண்டென்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அடுத்து சோசியல் மீடியா மேனேஜர் ஸோ 1 2 3 4 ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இந்த 5ஐயும் வந்து டெக்கா என்ன செய்ய போறேன் நான் யூஸ் பண்ண போறேன் சரிதானே ஸோ இப்போ என்ன செஞ்சிட்டோம் இதையும் ஃபைன் பண்ணிட்டோம் இந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபைன் பண்ணிட்டோம் இந்த லோ காம்படிஷனான டைட்டிலையும் என்ன செஞ்சிட்டோம் இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் சரிதானே இப்போ நான் செய்ய போறேன் இப்போ அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth பக்கத்துல வந்து சேவிஸ் ஃபார் ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் சொல்லி போடலாம் அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் நீங்க வந்து போட்டுக்கொள்ளலாம் சரிதானே ஸோ இப்போ எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறதுன்றதால நான் இப்படி என்ன செஞ்செடுத்தேன் ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம் உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் கீவேர்டு வந்து நீங்க ஃபைன் பண்ணி கொள்ளலாம் சரிதானே ஸோ இப்படிதான் வந்து நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்றது ஃபைன் பண்றது ஃபில்டர் பண்ணது லோ காம்படிஷன் கீவேர்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி 5 டெக்ஸ்டையும் எடுத்துக்கொள்வது அடுத்தது வந்து லாஸ்டா ஒரு ஃபைனல் லோ காம்படிஷன் கீவேர்டை ஃபைன் பண்ணி அதை நம்ம டைட்டிலா என்ன செய்யறது சாய்ஸ் பண்றது ஸோ இதுல உங்களுக்கு எது டவுட் என்ன சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் கேளுங்க இப்ப கேளுங்க ஃபைவர்ல ரொம்பவே அதாவது உங்களோட கிக்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்கிறது முதலாவது ஸ்டெப்ஸ் வந்து இந்த கீவேர்ட் தான் நீங்க ப்ராப்பரா நீங்க இத சரியான மெத்தட ஃபாலோ பண்ணி உங்களோட கீவேர்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட கீவேர்ட் உங்களோட கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும் உங்களோட சில்ல செய்யும் ரேங்க் ஆகும் அதை நான் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ரைட்டா சோ இதுல உங்களுக்கு எது டவுட் சொல்லி சொன்னா நீங்க கேட்கலாம் ஓகே வேற யாரும் டவுட்னா கேட்கலாம் ஓகே ஒருத்தர் போட்டிக்காரு ஓகே எல்லாமே கிளியரா சொல்லி போட்டிக்காரு ஸோ வீடியோவை ரிப்பீட் பாருங்க டவுட் நினைச்சுன்னா கட்டாயம் கேளுங்க சரிதானே ஓகே வேற யாருக்கும்
அமேசிங் என்று சர்ச் பண்ண வர கிக்கு ஆர்டர் எதுவும் வரல தானே. அமேசிங் என்று போட்டு சர்ச் பண்ண வர கிக்கு ஆர்டர் எதுவும் வரல தானே. அப்ப அப்படி இறங்கி சர்ச் பண்ணல அப்படின்னு இல்ல அப்படி எதுவும் இல்லை. இப்ப நம்ம ஓகே சார் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து விஎன்ஓடஸ் வரல. ஓகே ஓகே 2 கேள்வி கேட்டீர்கள். அதுல முதலாவது வந்து இப்ப அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth என்று சொல்லி போட்டும் உங்களோட கிக் வந்து என்ன செய்யல. கேட்ட டவுட் எப்படி அமேசிங் சர்ச் பண்ணீங்க. அமேசிங் சர்ச் பண்ணீங்க இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இப்ப இதுல வந்து இதுல பாருங்க இன்ஸ்டாகிராம் growth சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன் சர்ச் பண்ணீங்க சரியா. அப்படி சர்ச் பண்ற டைம்ல சரியா இப்ப இன்ஸ்டாகிராம் growth சொல்லி சர்ச் பண்ற டைம்ல எனக்கு நிறைய கிக் வந்து ஷோ ஆயிடுச்சு. நல்லா விளங்க சரிதானே. நிறைய கிக் வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க இப்ப இந்த டைம்ல பையருக்கு என்ன செய்யும் சில கன்ஃபியூஷன் வரும். யாரை சாய்ஸ் பண்றது எப்படி சாய்ஸ் பண்றதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் வரும். அதுல முதலாவது பாருங்க அமேசிங் சொல்லி போட்டா சர்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க இவர் வந்து டாப் ரேட் செல்லர் சரியா. ஃபைவர் என்ன செய்து இவர் சஜஷன் பண்ணுது. இவர் போட்டோ ஹெடிங்க பாருங்க ஐ வில் டூ அமேசிங் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் மார்க்கெட்டிங் சொல்லி போட்டுக்காரு. விளங்கிட்டா. அப்ப ஃபைவர் இவரை சாய்ஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னா இவர் என்ன போட்டிக்காரு அமேசிங் சில வேட போட்டிக்காரு இல்லையா. என்ன பாருங்க ஐ வில் பி அமேசிங் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர். விளங்கிட்டா. இப்ப இதுல பாருங்க ஐ வில் அமேசிங் மீடியா மேனேஜர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் குயிக் சேல்ஸ் லெவல் 2. இவங்க லெவல் 2 இவர் வந்து டாப் ரேட் செல்லர். ஃபைவரை இவர் சாய்ஸ் ஃபைவரை வந்து இவர் என்ன செய்யுது சஜஷன் பண்ண பாருங்க. ஃபைவர் சாய்ஸ் சொல்லி ஃபைவர் என்ன செய்யுது இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இவர் டெலிவரி எல்லாமே 100% ஓகேன்னு சொல்லி தான் என்ன செய்யுது இவரை வந்து சஜஷன் பண்ணுது. காரணம் என்ன இன்ஸ்டாகிராம் சொல்லி சர்ச் பண்ணாலே வெறுதான். அதுலயும் வந்து ஸ்பெசிபிக்கா அமேசிங் சொல்லி போடுறோம் தானே. இப்ப நீங்க உங்களோட கிக்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க சரியா. இப்ப உங்களுக்கு கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு பின்னால இப்ப அமேசிங் ப்ரொஃபஷனல் இப்படி அமேசிங் சொல்லி மட்டும்தான் அமேசிங் சொல்லி அது மட்டும்தான் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரொஃபஷனல் அடுத்தது வந்து யூனிக் அடுத்தது ஐ கேச்சிங் அட்ராக்டிவ் அடுத்தது இப்படி நிறைய வேர்டு இருக்கு. அப்படியான வேர்டை வந்து நீங்க என்ன செய்யலாம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். விளங்கிட்டா. அப்படி சர்ச் பண்ணி பார்த்து அப்படி உங்களுக்கு கிக் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகும். குயிக்கா என்ன செய்யும் ஆர்டர்ஸ் வரும். இதான் இதுல பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து மெயின் ஆர்டர்ஸ் வரலன்னு சொல்லி சொன்னா முதலாவது வந்து பையர் சர்ச் பண்ற டைம் பையர் வந்து வர டைம்ல சம் டைம் அவர் என்ன செய்ய மாட்டாரு ஆன்லைன்ல வந்து இருக்க மாட்டாரு சரியா. மோஸ்ட்லி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன்ல வச்சுக்கொள்ளணும். ரைட்டா. அதுல வந்து ஒரு சம்திங் ஒரு 12 மணி நைட் 1 மணி அடுத்தது அப்படி மார்னிங் எப்படி ஃபுல்லா நீங்க ஆன்லைன் வச்சுக்கணும். நீங்க அந்த ஃபைவரை வந்து இப்ப நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண தானே ஃபைவர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம் போன்ல வந்து உங்களோட ஃபைவரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி அங்க லொகின் பண்ணினத இங்கேயும் என்ன செய்யலாம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க லொகின் பண்ணி வச்சுக்கலாம். லொகின் பண்ணி உங்களோட ஃபைவரை வந்து நீங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் எங்க உங்களோட போன்ல. அப்ப போன்ல நீங்க அடிக்கடி அந்த ஃபைவர் எப்போ ஒன் பண்றதால நீங்க ஆன்லைன் இருக்கீங்கன்னு சொல்லி அது காட்டும். அப்ப பையர் சம்டைம் அந்த டைம் வந்தான்னு சொல்லி சொன்னா ஓர்டர்ஸ் வந்து என்ன செய்யும் கிடைக்கும். விளங்கிட்டானே. இதான் வந்து குயிக்கா ஓர்டர்ஸ் எடுக்கிற டிப்ஸ். ஓகே. அப்ப யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ டவுட் எதுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சைடு கேளுங்க. நிச்சயம் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். ஓகே. அப்போ நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். ஸோ டவுட் இல்லை தானே. ஓகே. அப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது அடுத்தது எப்படி SEO செய்யறதுன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே. ரொம்பவே முக்கியமான கிளாஸ் அடுத்த கிளாஸ். அதாவது நம்ம இப்ப ஒரு கிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு வரோம்.
நம்ம அடுத்து வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன்ன்றது எப்படி வந்து நம்ம எஸ்சிஓ வந்து செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப்லைன் எஸ்சிஓ எப்படி செய்யறோம்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? ஓகே, அப்ப நான் வந்து கிளாஸ் எண்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ டவுட் எதுவும் சொல்லல, டைம் கேட்டுக்கொள்வோம். ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணலாமே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். யாருக்கும் டவுட் இல்லை தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே, டவுட் நினைக்கிறேன். அடுத்து வர. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.